2014 முன்னாடி பாரதத்தை உலகம் போற்றவில்லை. 2014 அப்புறம் தான் போட்டுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாரதத்துக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னு சொல்லிருங்க சார். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாரதம் மிக உயர்ந்த. அப்புறம் என்ன சார், எப்போ தான் போட்றாங்க பாரதத்தை? பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடுகளுக்கு நாம போறதுல இருக்கிற பிரச்சனைகளை எப்பவும் பாரதம் தான் தரம் தாழ்ந்து போச்சு. ஊடக சுதந்திரம் கிடையாது, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் 2014 அப்புறம் தான். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. அது என்னங்க எப்ப பார்த்தாலும் எல்லா பிரச்சனையும் பாராளுமன்றம் துவங்குவதற்கு முதல் நாள் தான் வருமா? இல்ல எதிர்க்கட்சிகளுடைய வேலை என்ன? என்னது கேள்வி பாராளுமன்றம் துவங்குக்கு முன்னாடி நாள் தான் எதிர்க்கட்சியோட வேலையா? பாராளுமன்ற விவாதத்துல வச்சிடலாமே, வச்சிட்டா பேசிடுவாங்களே. இது ஒரு சதி ஏன் வைக்க மாட்டேன்றீங்க விவாதத்துல? இது ஒரு சதி திட்டம். சதி திட்டம் இல்ல சார், கேள்வி கேட்பது எதிர்க்கட்சியோட உரிமை. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேக்குறாங்க, பார்லிமெண்ட்ல என்ன அதுல 5-6 போராட்டம் பாராளுமன்றம் முதல் நாளுக்கு முன்னாடி. பாராளுமன்றம் கூடும் போது எல்லாரும் கவனத்தை எடுத்து கேள்வி கேட்கணும்னு தான் நோக்கம். அதுதானே பாராளுமன்றம். பாராளுமன்றம் எதுக்கு கூடி குமால் அடிச்சு போறதுக்கா? கேள்வி கேட்கறது தான் பாராளுமன்றம். இன்னைக்கு உலகம் போற்றுகின்ற பாரதமாக திகழ்ந்து வருவதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உலகம் போற்றும் பாரதமா இருந்திருந்தோம். 2014 முன்னாடி பாரதத்தை உலகம் போற்றவில்லையா? அதாவது 2014 முன்னாடி பாரதத்தை உலகம் போற்றவில்லை. 2014 அப்புறம் தான் போட்டுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாரதத்துக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னு சொல்லிருங்க சார். சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாரதம் மிக உயர்ந்த. அப்புறம் என்ன சார், எப்போ தான் போட்றாங்க பாரதத்தை? பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடுகளுக்கு நாம போறதுல இருக்கிற பிரச்சனைகளை எப்பவும் பாரதம் தான் தரம் தாழ்ந்து போச்சு. ஊடக சுதந்திரம் கிடையாது, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் 2014 அப்புறம் தான். அதனால தான் முதல்லயே சொன்னேன், குறுக்க பேசுவீங்க, நான் யாரையும் கடிஞ்சு பேச மாட்டேன், என்னுடைய தகவலை கொடுக்குறேன், உங்களோட வாய்ப்பு வரும்போது நீங்க பேசணும். நீங்க குறிப்பெடுத்து நீங்க பதில் கொடுக்கலாம், தவறு. மக்களுக்கு போய் சேரணும். அது சேராம இருக்கிறதுக்கான ஒரு தந்திரத்தை நீங்க கையாளக்கூடாது. இல்ல பேசுங்க, நீங்க பேசுங்க. அதனால பத்திலாம் நீங்க பேசுறீங்களே. இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடந்தது, பாகிஸ்தான்ல என்ன நடந்தது, நேபாளில் என்ன நடந்தது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, அது போன்ற ஒரு கலவரத்தை இந்தியாவிலே ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலமும் இந்தியாவிலே அதை செய்ய முடியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கா சார்? எது வெளிநாட்டில் நடந்தது? இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே அது போன்ற போராட்டங்களை இங்க நடத்த பாக்குறாங்க அப்படின்றீங்களா? என்ன அடிப்படையில, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட நாடுகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும். இங்க அது தெரிஞ்சா மாணவர்கள் பிரச்சனை இல்லங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது தெரிஞ்சா இவர்கள் படிப்படியாக எங்கே வருகிறார்கள் என்று இந்தியாவை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்தியாவுக்குள்ளாக அதை நடத்த வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். அதனால அது அவர்களால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. யார் யாது எந்த காரணத்தை கொண்டும் மோடி அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இங்கே காம்ப்ரமைஸ் கொடுக்கல் வாங்கலுக்கு இடமே கிடையாது. நாடுதான் பெரிது, நாடுதான் பெரிது என்று ஆளக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இவரிடத்துல வந்து உங்கள் விளையாட்டுலாம் ஒன்றுமே செல்லாது. அனுமதி கேட்டு நடக்க வேண்டும். ஜந்தர் மந்தரில் நீங்கள் போராட்டம் நடத்தணும்னா அனுமதி கேட்டு நடக்கணும். அனுமதி கொடுத்ததுக்கு பிறகும் கூட தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் அது அனுமதியற்ற சட்டவிரோதமான கூடுதல். அதை கலைந்து போக சொல்வார்கள். இல்லை என்றால் தமிழகத்திலே கூட அதற்கு லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். கண்ணீர் புகை வீசுவாங்க, தண்ணீரை பாய்ச்சுவார்கள். இவை எல்லாமும் முடியவில்லை என்று சொன்னால் துப்பாக்கி சூடாங்க. அது கடைசியில். ஆக கலைந்து போக சொல்லி சொன்ன பிறகும் கூட இவர்கள் கலைந்து போய் கூட்டமாக கூடி நேராக பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது ராம்லீலா நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு பாஜகவினுடைய ஆதரவு என்னவா இருந்துச்சு? நான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராமர் கோயிலுடைய பிரச்சனை இல்ல. அண்ணாசாரே போராட்டத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அண்ணாசாரே போராட்டத்துல என்ன இது நடந்தது உங்களுக்கு? அது வந்து எதிர்க்கட்சிகள் சரியா எடுத்துக்கலாமா, இல்ல அதுவும் நீங்க குறிப்பிட்ட கலவரம்? அண்ணாசாரே போராட்டத்துல வெற்றியா அதுக்காக பலனடைஞ்சது கேஜ்ரிவால் தானேங்க. சாரா கேஜ்ரிவால் தானே 2014 கெஜ்ரிவால் பிரதமர் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல ஆளுங்கட்சி அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறதா வெளிநாட்டு சதியா? அந்த டெல்லி போராட்டத்துல நானும் கலந்து கொண்டேன். எனக்கு தெரியும். நான் அங்க பாபா ராம்தேவோட சிஷ்யன். எங்க பாபாவும் வந்தாரு, நானும் வந்தேன். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன், அந்த உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டேன். சார், நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க. ஆமா. அப்ப உங்களுடைய பின்னணியில என்ன இருந்துச்சு? எங்களோட பின்னணியில ஊழல் இருக்கக்கூடாது,
அதுதான் இருந்தது. எங்க பார்த்தாலும் ஊழல். அதுக்காக தானே தோத்தாங்க காங்கிரஸ். இன்னும் எந்திரிக்க முடியாம இருக்குது. காரணம் என்ன? நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய பின்னாடி நியாயம் மட்டும் இருந்துச்சு, நியாயம் மட்டுமே இருந்தது. ஏனென்றால் வன்முறை அங்கே இருக்கவில்லை. தேசபக்தர்கள் அவங்க பண்ணலையே சார். தேசபக்தர்கள் கூடியிருந்தார்கள். அதனால அங்க வந்து வன்முறை ஏற்படல. தேசபக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. 303 சீட்ல இருந்து மோடி ஐயா 240க்கு வந்துட்டாரு. இப்ப தேசபக்தர்கள் 63 சீட் குறைஞ்சிட்டாங்க. குறைஞ்சிட்டு வராங்க தேசபக்தர்கள். அப்ப இப்ப யார் ஆட்சியில இருக்காங்க? இல்ல சார், அதான் சொல்றேன், குறைஞ்சிட்டாங்க. 303ல இருந்து எப்ப போராட்டம் நடத்துறவங்கள நீங்க சொல்றீங்களே தேச விரோதிகள். ஒரு சட்டமன்றத்துல பெரும்பான்மையே இல்லாத ஒரு கட்சி 108 வச்சுக்கிட்டு எல்லாரையும் வச்சு 240 மோடி ஐயா வச்சிருக்காரு. பெரும்பான்மை இல்ல இல்ல. இது வந்து தலைப்பு தாண்டி பெரும்பான்மை இல்ல. நீங்க சொல்லுங்க. அப்படி ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டையே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் இன்னைக்கு எங்கே என்று தேடக்கூடிய அடுத்த சுற்றுகளில் சொல்லிடுறேன். இந்த டிபேட்டை மட்டும் காங்கிரஸ்ன்ற வார்த்தை இல்லாம நீங்க முடிச்சிருங்க. காங்கிரஸ் இல்ல நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்க, காங்கிரஸ் இந்த கரப்பாம்பூச்சியை சொல்லாம இருக்க முடியுமா? கரப்பாம்பூச்சின்னா அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு தொல்லை வீட்டுல. அப்புறம் காங்கிரஸ் வரை தேடிட்டு இருக்கீங்களா சார்? நான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். தொல்லையா மாறிட போறாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த ஒரு போராட்டம் நேஷனல் ஊடகங்களை தாண்டி இன்டர்நேஷனல் ஊடகங்கள் வரை தற்போது தீவிரமா பேசப்பட்டிருக்கு. ஒரு எதிர்க்கட்சியா காங்கிரஸ் எடுத்து கையாள வேண்டிய ஒரு விஷயத்தை காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இன்னொரு சுற்று இருக்கு. ஒரு எதிர்க்கட்சியா காங்கிரஸ் கையில எடுத்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை காக்ரோச் ஜனதா பார்ட்டி கையில எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கையில எடுத்து பண்ணாம காக்ரோச் ஜனதா பண்ணும்போதே எங்க மதிப்புக்குரிய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சொல்லிட்டாரு. இதுல காங்கிரஸ் எடுத்து முதல்ல செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. அதாவது அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் சொன்ன சில கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். எங்க அண்ணன் தான் அவரு. பாராளுமன்றம் நடைபெறுது, எங்களை வந்து பேச விடல அப்படின்னாரு. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன சொல்றாருன்னா, ஐயா சொல்றாரு, அது என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாம் பாராளுமன்றம் நடைபெறும் போதே பண்றீங்கன்னு. அதான் ஐயா சொல்லிடுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்புறம் அங்க இருக்க முதல்ல காக்ரோச் ஜனதா அங்க இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், தேர்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கட்டும். இந்த உண்ணாவிரத போராட்டம் 21 நாளா நடக்குது. 20 நாளா பாராளுமன்றம் கூடல. டெல்லியில தான் போராடுறாங்க. 3 கிலோமீட்டர்ல பிரதமர் ஐயா, இந்த பக்கம் அமித்ஷா ஐயா, நடுவுல எல்லாரும் இருக்காங்க. 20 நாளா நீங்க அவங்கள கூப்பிட்டு பேசல. 21வது நாள் நாடாளுமன்றம் கூடும்போது எப்ப நான் பேசுறதே உனக்கு கேட்க மாட்டேங்குதே, இதோ உனக்கு புரியுற மொழியில சொல்றேன்னு சொல்லி அமைதியான முறையில் மார்ச் வராங்க. என்ன சமூக விரோதிகள் உள்ள நுழையிறாங்க? சாகின் பாத் நடக்கும்போது சமூக விரோதிகள் வருவாங்க. சாகின் பாத் முடிஞ்சிரும். சமூக விரோதிகள் எங்க? விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் பொழுது சமூக விரோதிகள் உள்ள வருவாங்க. விவசாயிகள் போராட்டம் முடிஞ்சிருச்சு. சமூக விரோதிகள் எங்க? இன்னைக்கு வந்து மாணவர்கள் போராடினா சமூக விரோதிகள் உள்ள வருவாங்க. போராட்டம் முடிஞ்சிட்டா சமூக விரோதிகள் எங்க? ஒரு போராட்டம் நடைபெறும் போது சமூக விரோதி உள்ள வரான்னு சொல்றீங்கல்ல, போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக விரோதி எங்க? எத்தனை பேரை கைது பண்றீங்க? அப்ப ஒரு நேர்மை இல்லையா அவங்கள்ட்ட? மாணவர்களுங்க, அவங்க ஸ்டூடெண்ட், அவனை கட்சிக்காரனா? அவனை பின்னாடி ஏதாவது ஒரு கட்சியை கொடியை பிடிச்சு தேசிய கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறான். மூஞ்சியை பார்த்தா தெரியல உங்களுக்கு? எல்லாம் சின்ன பசங்க. அவன் என்ன கேட்டு வரான் அவங்கள்ட்ட? என்ன காசு பணம் கேட்கறானா? அவன் என்ன கேட்கறான்? ஏங்க நாங்க ஒரு தேர்வு எழுதணும், தேர்வு எழுதின வினாத்தாள் கசிஞ்சிருச்சு, 22 லட்சம் பேர் எழுதணும். அந்த வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும். வேற என்ன கேட்கறான்? ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறான், அவ்வளவுதான். அவன் என்ன, அவன்கிட்ட என்ன ஆதங்கம்? 21 நாள் அவன் அதை தான் கேட்கிறான். 21 நாள் நீங்க கேட்கல, உங்களை நோக்கி வர்றவனை நீங்க என்ன பண்றீங்க? அவனை எப்படி கையாளுறீங்க? பெண்கள்ல வந்து அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு எங்க அண்ணன் சொன்னாங்க. இப்ராஹிம், நான் கேட்டேன். 9 வீடியோ இருக்கு பெண்களை என்ன செய்யறாங்கன்னு. ஒரு பெண்ணை முன்ன போட்டு ஒரு கொம்பெடுத்து குத்துற வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல இருக்கு. எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான், பெண்களை என்ன பண்றீங்கன்னு. நீங்க என்ன பண்றீங்க? கல் எடுத்து எரிந்தார்கள், 4 போட்டோ வீடியோ இருக்கு அண்ணன் சொன்னாங்க. ரைட்னா, ஒரு லாரி ஃபுல்லா கல் இருக்கு, அந்த வீடியோவும் இருக்கு. அந்த லாரி ஃபுல்லா கல் அந்த இடத்துக்கு எதுக்கு வந்துச்சு? அதையும் கேட்போம். காவல்துறையினர் வேற என்ன செய்வாங்க? காதில் கடுக்கனோட தாடியோட காவல்துறையினர் நான் பார்த்ததே இல்லை. மஃப்டியில கேட்கிறான் வீடியோ எடுத்து, இவர் யாரு போலீஸான்னு இன்னொரு போலீஸ்காரர் தான் கூப்பிட்டு கேட்கிறான், இவர் போலீஸா அப்படின்னு. அவர் முன்னாடி அவர் அடிக்கிறாங்க தாடியோட, முகத்தை மூடிக்கிட்டு. ஏன் போலீஸ் தானே நீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிங்க. அவன் தான் வாங்கிக்கிறானே, அடிச்சா மாறோ 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 நின்று கத்துறானுங்க, அடியா அடியா அடியான்னு கத்துறானு, ஓடி போகலையே. அப்ப அதற்கும் உங்களுக்கு பொறுப்பு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா காங்கிரஸ் ஆட்சி ராகுல் காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். முதல் நாள் மாணவர்கள் போராட்டம் நடைபெறுது, லட்டி சார்ஜ் நடக்குது. மாநிலங்களவையில் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் வந்து அதை பத்தி பேசணும்னு சொல்றாரு. ஒன்னும் சொல்லல அவரு. மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நாம பேசணும், அனுமதி கொடுங்கன்றாங்க. அர்ஜன்
அடுத்த நாள் ராகுல் காந்தி தலைவர் என்ன பண்றாருன்னா, மரியாதைக்குரிய சபாநாயகரை சந்தித்து நாம மாணவர்கள் பிரச்சனையை பத்தி பேசணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காததற்கு பிறகுதான் பிரதமர் வீட்டை நோக்கி நகர்றாங்க. எல்லோரும் போறாங்க. ஏன்னா மக்களுக்கான என்ன சொல்றாரு, நாங்க வந்து என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதில் தானே நாங்க பாராளுமன்றத்தில் பேசுவோம். ஆனா நீங்க விரும்புறத பேசுவதல்ல பாராளுமன்றம், மக்கள் பிரச்சனைகளை பேசுவதுதான் பாராளுமன்றம். 20,000 கோடி ரூபாயில நீங்க பாராளுமன்றத்தை கட்டியிருக்கீங்க, என்ன பேச போறீங்க? பில்லு கொண்டு வந்து பாஸ் பண்றதுக்கு தான் பாராளுமன்றமா? மக்கள் பிரச்சனை சார், 3 கிலோமீட்டர்ல போராடிக்கிட்டு இருக்கான், அதை பேசாத பாராளுமன்றம் எதுக்கு? அந்த பாராளுமன்றத்தில் பேச முடியலன்னா அடுத்து எங்க போகணும்? மக்கள் கிட்ட தான் போகணும். மக்களுக்கு எப்படி போகணும்? பிரதமர் வீட்டை அவர்களை போய் முற்றுகையிட்டோம்ல, எல்லாரும் கைது தானே பண்ணீங்க, எல்லாரும் கைது தானே பண்ணீங்க. நீங்க ஒன்றும் முற்றுகையிட்டவர்களை தூக்கி சும்மா விடல, எல்லாரையும் கைது பண்ணீங்க, நைட்டு தான் வெளியிட்டீங்க. அப்போ மக்கள் பிரச்சனை எங்க போய் பேசுறது? எப்ப போறாரு ராகுல் காந்தி? நீங்க மாணவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, மரியாதைக்குரிய நட்டா கிட்ட போய் பார்த்தாங்க, பேசினாங்க. அவங்களுடைய கோரிக்கைக்கான பதில் என்ன? நீங்க பதில கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவங்க வெளிய போயிடுவாங்க. போராடும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் எங்க போனாருங்கிறது ஒரு கேள்வி. இதுதான் இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். மாணவர்கள் தன்னிச்சையாக அவங்களே கிளர்ந்து எழுந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்திற்கு எந்த விதமான அரசியல் சாயமும் பூசப்பட்டுவிடக் கூடாதுன்றதுல அவங்களே தெளிவா இருக்காங்க. அவங்க ஒரு நேமையும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வைக்கிறாங்க. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து இளைஞர்கள் திரண்டு வராங்க. மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கும் போது அரசியல் கட்சிக்கு முதல்ல அங்க என்ன வேலை? ஆனா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னமோ முந்தா நேத்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேர்ல வந்து இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டம் ஆரம்பித்த பிறகுதான், சார் மன்னிக்கவும், வினாத்தாளுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் நாமெல்லாம் இதை பேசுறோம்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எப்படி சொல்றாருன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒவ்வொரு வருடமும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக நீ 12ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததாக நீ போய் சேரவிருக்கும் நீட்டு, ஜி, எஸ்எஸ்பி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இந்த 5 கல்வி அமைப்புகளுக்காக பெற்றோர்களாகிய உங்களிடம் இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு செலவழிக்கக்கூடிய தொகை 3.5 லட்சம் கோடி. இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகை 1,30,000 கோடி. அதை விட 3 மடங்கு, அதாவது கல்வி, சுகாதாரம், தொழிலாளர், அறிவியல், குழந்தைகள் மற்றும் மேம்பாடு, பெண்கள் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்படக்கூடிய 3.5 லட்சம் கோடி ரூபாயை இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக மட்டும் ஒவ்வொரு வருடமும் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். Behind Woods in Face Off, the digital debate show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Rajmahal Silks Madurai.